வாட்டர் பாட்டில எப்படி கழுவினாலும் ஒரு விதமான ஸ்மெல் வருதா? இந்த வழிய ட்ரை பண்ணி பாருங்க. தினசரி நாம வாட்டர் பாட்டில சுத்தம் பண்றோம். ஒரே தண்ணி பாட்டில பல நாட்கள் கழுவாம யூஸ் பண்றது பலருக்கும் சாதாரணமா தோன்றக்கூடிய ஒரு பழக்கமா இருக்கலாம். ஆனா மருத்துவ நிபுணர்கள் இத ஆரோக்கியத்துக்கு ஆபத்தான பழக்கமா தான் கருதுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான வாழ்க்கை முறையில தண்ணீர் பாட்டில் அப்படிங்கிறது தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு பொருளா மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியா மாறிடுச்சு. வேலைக்கு போறப்போ, ஸ்கூல் இல்லனா காலேஜுக்கு போறப்போ, பயணம் மேற்கொள்றப்போ, எங்க போனாலும் நெறையா பேரு அவங்களோட ஒரு தண்ணி பாட்டில எடுத்துட்டு போறது வழக்கமாயிடுச்சு. நாள் முழுக்க ஒரே பாட்டில்ல இருந்து பல தடவ தண்ணி குடிக்கிறதும் ரொம்பவுமே பொதுவான பழக்கமா இருக்கு. நாம குடிக்கக்கூடிய தண்ணீரோட தரம், அப்புறம் தூய்மைய பத்தி கவலைப்படுற அளவுக்கு, அதே அளவு கவனம் தண்ணி பாட்டிலோட சுத்தத்துக்கு செலுத்தப்படுறதில்ல அப்படிங்கிறது தான் உண்ம. பல பேரு ஒரே பாட்டில தொடர்ந்து பல நாட்கள் யூஸ் பண்ணி, அத சரியா சுத்தம் பண்ணாம இருப்பாங்க. இதனால பாட்டிலுக்கு உள்ள பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மாதிரியான நுண்ணுயிரிகள் வளர தொடங்கக்கூடிய அபாயம் அதிகரிக்குது. மனுஷனோட வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர், சூழல்ல இருக்கக்கூடிய தூசி, ஈரப்பதம் மாதிரியான விஷயங்கள் பாட்டில்ல உள்ள போறப்போ, அது கிருமிகள் பெருகுறதுக்கு ஏற்ற சூழல உருவாக்குது. இப்படி வளரக்கூடிய பாக்டீரியாக்கள் தண்ணீரோட சுவையையும், மணத்தையும் மாத்துறதோட மட்டும் இல்லாம, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, தொண்டை தொற்று மாதிரியான உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. குறிப்பா குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கலாம். அதனால தினமும் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி பாட்டில்கள குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சுத்தம் பண்றது ரொம்பவே அவசியம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஒருவேளை தினமும் கழுவ முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 நாட்களுக்கு ஒரு தடவையாவது பாட்டில நல்லா சுத்தம் பண்றது. குறிப்பா வெயில் காலங்கள்ல பாட்டிலோட உள்ள வெப்பம் அதிகமா இருக்கிறதால கிருமிகள் வேகமா பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த காலங்கள்ல தினசரி சுத்தம் பண்றது ரொம்பவே முக்கியம். பாட்டில சுத்தம் பண்றப்போ சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும். முதல்ல பாட்டிலோட வெளிப்புறத்த வெதுவெதுப்பான நீர், கொஞ்சம் பாத்திரம் கழுவக்கூடிய திரவம், அப்புறம் மென்மையான ஸ்பாஞ்ச் இல்லனா துணி மூலமா சுத்தம் பண்ணணும். பாட்டிலோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய தூசி, எண்ணெய், அப்புறம் அழுக்குகளை சுத்தம் பண்ண இது உதவும். அதுக்கு பின்னாடி பாட்டிலோட உட்புறத்தை சுத்தம் பண்ண நீளமான பாட்டில் பிரஷ் யூஸ் பண்றது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா கைகளை யூஸ் பண்ணி பாட்டிலோட அடிப்பகுதி, அப்புறம் மூளைகளை முழுசா சுத்தம் பண்றது கஷ்டம். பாட்டிலோட அடிப்பகுதி, மூளைகள், அப்புறம் சுரங்கப்பாதை மாதிரியான இடங்கள்ல அதிகமான அழுக்கு சேரும். இங்க தண்ணீர் நிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதால கிருமிகள் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால பிரஷ் மூலமா நல்லா தேய்ச்சு சுத்தம் பண்றது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம பல பேர் கவனிக்காம விடக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி பாட்டிலோட மூடி, அப்புறம் அதோட மேல் விளிம்பு. நம்மோட உதடுகள் அதிகமா தொடக்கூடிய பகுதி இதுவா இருக்கிறதால இங்க பாக்டீரியாக்கள் அதிகமா தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூடிக்கு உள்ள இருக்கக்கூடிய ரப்பர் இல்லனா சிலிக்கான் வளையங்களும் கிருமிகள் மறைஞ்சு வளரக்கூடிய இடமா இருக்கலாம். அதனால இந்த பகுதிகளை அப்பப்போ பிரிச்சு தனியா சுத்தம் பண்றது ரொம்பவே முக்கியம். சுத்தம் பண்ண பின்னாடி பாட்டில சுத்தமான தண்ணியில நல்லா கழுவி அத முழுசா உலர விடணும். ஈரப்பதம் ரொம்ப நேரம் இருந்தா, குறிப்பா சிலிக்கான் இல்லனா ரப்பர் பகுதிகளில் பூஞ்சை உருவாகக்கூடிய அபாயம் அதிகமா இருக்கு. இப்படி தினசரி பாட்டில சுத்தம் பண்றது மாதிரியான எளிய பழக்கங்கள் நம்மள பல உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறது நிபுணர்களோட முக்கியமான அறிவுறுத்தல்.